ஆண்டவராக இயேசுவே இனிமையான நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனை நாம் துவங்குவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான நாள் கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலுமாய் கூட நாங்கள் உம்மை அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இவ்வேளையிலுமாக நாங்கள் கடவுளே இந்த கால வேளையிலே அவரவர்கள் தங்கள் இல்லறங்களிலே குடும்பத்தின் பெற்றோர்களாகவும் பிள்ளைகளாகவும் ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்கின்ற பொழுது, உம்மை துதித்து பாடுகிற பொழுது, உம்மை தொழுது கொள்ளுகிற பொழுது கடவுள்தாமே உமது ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கடவுளை இவ்வேளையிலுமாய் இந்த ஆராதனை உமது நாமம் மகிமை அடைவதாக. துவக்க முதல் இறுதி மட்டும் உம்முடைய பிரசன்னத்தினால் மூடி மறைத்தருளும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோமே. துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கு ஏறெடுத்து இறைமகன் இயேசுவின் ஏழு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்தில் 80ஆம் பாடலை பாடுவோம். பாடல் எண் 80. சேர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். சேர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியாருக்கு இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மானேசா நேர்மிகு அருள் திரு அன்பாய் ஸ்தோத்திரம், நித்தியம் உமதடி கால்களில் ஸ்தோத்திரம். நேர்மிகு அருள் திரு அன்பாய் ஸ்தோத்திரம், நித்தமும் உமதடியார்களின் ஸ்தோத்திரம். ஆத்மனே ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மானேசா ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மானேசா ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உனது தரும் அன்புக்கே ஸ்தோத்திரம். மானேசா மாறா பூரணனேசா ஸ்தோத்திரம். மகிழுடன் ஜெபனும் யாகமும் ஸ்தோத்திரம். மாறா பூரணனேசா ஸ்தோத்திரம். மகிழோடு ஜெபமொழி மாலையின் ஸ்தோத்திரம். தாராய் துணை ஸ்தோத்திரம். இந்த தருணம் கொடு ஸ்தோத்திரம்.
பக்கம் 1. பிரதான தேவ ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 1. நமதாரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டே சென்று நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை பெற்று கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவரே. என் மீதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீற்றுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டிய கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த உமது குறைப்பிடான இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்துள்ளோம். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்ளும்படி உண்மையும் விசுத்தத்தை அறிகிற யார் அறிவையும் உம்முடைய வசனத்திற்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயத்தில் அதிகப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தவர்களாக வாக்குதத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடுவோம். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 3ஆம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியம் பக்கம் 98. பக்கம் 98. என் முகமாய் திரும்பி எனக்கு இறங்கியாருளோ, நான் தனியும் சிறுமையானவன். என் சிறுமையும் என் வருத்தத்தையும் பாரோ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளோ. யெகோவா, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக.
உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதர்களுக்கு சமாதானம், அவர் மேல் பிரியமாயிருக்கிறார். பரவராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சுதனே, உலகத்தில் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் சுமத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது வாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே கர்த்தரோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவையும் காப்பாற்றி வருகிற கடவுளே, உம்மாலன்றி யாதொன்றும் பலனையும் யாதொன்றும் பரிசுத்தமாயும் ஈராது. நீர் எங்களை ஆளுகிறவரும் வழி நடத்துகிறவருமாயிருக்கிறபடினால் நாங்கள் நித்தியமானவைகளை இழந்து போகாதபடி அநித்தியமானவைகளை கடந்து செல்ல உம்முடைய இரக்கத்தை மென்மேலும் எங்களிடத்தில் பெருக பண்ண வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்தாண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவை மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அமர்ந்திருக்கும் திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 9ஆம் வசனம் முடிய. எரேமியா 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 9ஆம் வசனம் முடிய. The Old Testament reading is taken from the book of Jeremiah, chapter 28, verse 5 to 9. Then in the presence of the priest and of all the people who were standing in the temple, I said to Hananiah, "Wonderful, I hope the Lord will do this. I certainly hope he will make your prophecy come true and will bring back from Babylon all the temple treasurers and all the people who were taken away as prisoners. But listen to what I say to you and to the people, the prophets who spoke long ago, before my time and yours, predicate that war, starvation, and disease would come to many nations and powerful kingdoms. But a prophet who predicates peace can only be recognized as a prophet whom the Lord has truly sent when that prophet's prediction come true." Amen.
தொடர்ந்து நாம் நிருப பகுதியினை வாசிக்க கேட்போம். நிருப பகுதியாக ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13ஆம் வசனம் முடிய. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறுக்கான நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. ரோமர் 7 வசனங்கள் 1 முதல் 13 வரை. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாய் இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படிப்போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாமிசத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்க நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நாம் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேன். பாவமானது கற்பனையிலே சமயப்பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணமில்லாவிட்டால் பாவம் செத்தாயிருக்குமோ? முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏற்றவனாக கற்பனையை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று என்றார் என்பது.
சுவிசேஷ பாட வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சுவிசேஷ பாடமாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி 42 வசனம் முடிய. மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகார வசனங்கள் 34 துவங்கி 42 வசனம் முடிய. ஆண்டவரே உமக்கு இன்றைக்காக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாகிவிட்டது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாக நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கற்புற்று கனிமனிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திற்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தோருக்கு உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் அமர்ந்திருப்போம். அமர்ந்திருந்து நாம் கடவுளுடைய வார்த்தையினை தியானிப்போம். பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகார வசனங்கள் 34 துவங்கி. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எண்ணில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும்
பிரிவினையை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். பரிசுத்தமுள்ள கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இவ்வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலுமாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது கடவுள் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. கடவுளே, உமது வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாய் பதிந்திருக்கவும், வார்த்தைகளுக்கு இணங்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து நடக்கவும் தூய ஆவியானவரை கொண்டு வழிநடத்தும். அடியேனை மறைத்து நீர் பேசும். அடியார்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அருமையான விசுவாசிகளே, நாம் கடந்த 2-3 வாரங்களாகவே ஊழியத்தை குறித்தும் ஊழியர்களை குறித்தும் இயேசுவானவர் தமக்கு உண்டாயிருந்த அதிகாரத்தை கொண்டு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்ததையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து வருகின்ற பொழுது இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிற பொழுது சீடர்கள் எதிர்பார்க்காத வண்ணமான ஒரு வார்த்தை, ஒரு தொனி அவர்களின் செவியில தொனிக்கப்படுகிறது. எதிர்பார்க்காத ஒரு சப்தம், எதிர்பார்க்காத ஒரு வார்த்தை. சீடர்கள் இதை கேட்கின்றார்கள். சொல்லப்படுகிற வார்த்தை நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் சொல்லப்படுகிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது இப்படியாய் சொல்லுகிறது: பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இது ஒரு அதிர்ச்சியினை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாய் இது காணப்படுகிறது. மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது, சீடர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சீடர்களுக்கு மாத்திரமே, இப்பொழுது நமக்கும் கூட ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது. இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை நான் அனுப்புவதற்காக நான் வந்தேன், பட்டயத்தை அனுப்புவதற்காக வந்தேன். சொல்லுகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற பொழுது அவரை பற்றி சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் என்ன? அவர் இந்த உலகத்திற்கு வந்து பிறப்பதற்கு முன்பதாக அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் என்ன? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம், இவ்வுலகத்தில் வந்து பிறக்க போகிற மேசையாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் ஏசாயா சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் யாரா? சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. சமாதான பிரபு. சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ராஜா வருகிறார். தேசங்களுக்கு சமாதானத்தை, உங்கள் தேசத்திற்கு சமாதானத்தை கொடுக்க ராஜா வருகிறார். Peace giver, the one who is your king will make peace among the nations. தேசங்களுக்கு இடையில, தேசத்திலே சமாதானத்தை கொடுப்பதற்காக, சமாதானத்தை உண்டாக்குவதற்காக வருகிறார். ஆகவே சியோனே மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற சத்தம். தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது அநேக இடங்களிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் தான், அவர் சமாதானத்தின் கடவுள், சமாதானத்தை அருளுகிறவர், சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கின்றவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே,
அப்படிப்பட்ட சமாதானத்தின் பிரபு அவர் என்ன சொல்லுகிறார்? சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், நான் சமாதானத்தை அனுப்புவதற்காக அல்ல, பட்டயத்தை அனுப்புவதற்காக நான் இவ்வுலகத்திற்கு வந்தேன். I came to send the sword, not the peace. சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்புவதற்காக நான் வந்தேன். பட்டயத்தை அனுப்புவதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறவர் சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் நாயகன், சமாதான காரணர், சமாதானத்தை உண்டாக்க சமாதானத்தை செய்வதற்காக இவ்வுலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்புவதற்காக நான் உலகத்திற்கு வந்தேன். பட்டயத்தையே அனுப்புவதற்காக உலகத்திற்கு வந்தேன். பிரியமானவர்களே, இந்த பட்டயம் என்று சொல்லுகிற பொழுது அது எதை குறிக்கின்றது? அதை எதை பற்றி சொல்லுகிறது? பட்டயம் என்று சொல்லுகிற பொழுது அது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், sword is a divine judgment. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பின்பு வாசித்து பாருங்கள். சங்கீத புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரோமர் 13:4 இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை பட்டயம் என்று சொல்லுகிற பொழுது அது நியாய தீர்ப்பை சொல்லப்படுகிறது. தெய்வீக நியாய தீர்ப்பு, a divine judgment. Sword, it points or it symbolizes the divine judgment. Divine judgment. தெய்வீக நியாய தீர்ப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பை குறித்து சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. பட்டயம் என்று சொல்லுகிற பொழுது அது எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படும்? பட்டயம் என்று சொன்னாலே நாம் வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற காய் அறுக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற கத்தி, அது கத்தி சிறிதாக இருக்கிறபடியா அவைகள் காய் அறுக்கக்கூடிய கத்தி, அதை பட்டயம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இந்த சேவகர்கள், ராஜாக்கள், இவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டயம், வால் பெரிதாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் பட்டயம். அப்ப அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு ராஜாவின் கையில் இருக்கக்கூடிய ஒரு பட்டயமாக நியாயத்தை விசாரிக்கக்கூடிய ஒரு 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 அடையாளமாக அது காணப்படுகிறது. அந்த பட்டயம் என்ன செய்யும் என்று சொன்னால், அது இரண்டாக பிளக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இரண்டாக பிளக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்துகிற கத்தி எதற்கு? காய்களை நாம் வெட்டுவதற்கு. அது வெட்டினா 2 துண்டாகிறது இல்லையா? அப்ப பட்டயம் கூட நாம் சொல்லுகிற பொழுது அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அது பிரிப்பதற்காக, வெட்டு துண்டாக்கப்படுவதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது. It been used to cut a thing into two. It divides a thing into two. ஒரு பொருளை வெட்டி 2ஆக அது பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. தேவையற்றவைகளை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. துண்டித்து போடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது இல்லைங்களா? ஒருவேளை தோட்டக்காரர்கள் எல்லாம் பணியாற்றுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு சிறிய கத்தியை வச்சுட்டு இருப்பாங்க. தேவையில்லாமைகள் எல்லாம் கட் பண்ணி போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாடலாக ஒரு கத்திரிக்கோல் வந்துடுச்சு, கத்திரி இல்லைங்களா, சிசர் வந்துடுச்சு ட்ரிம் பண்ணுறதுக்கு. அப்போல்லாம் பார்க்கும்போது வால் தான் வைத்திருப்பார்கள். நம்முடைய நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தா வால் வச்சு தான் எல்லாத்தையும் சிரமமாக்குவார்கள். தேவையற்றவைகள் எல்லாம் அதை வெற்றி அவர்கள் துண்டு பண்ணி போடுவாங்க. அந்த பட்டயம், பிரியமானவர்களே, ஆகவே பட்டயம் என்று சொல்லுகிற பொழுது அதை வெட்டுவதற்கும் தேவையற்றவர்களை கழித்து போடுவதற்கும் அவைகளை பயன்படுத்துவதற்கு பட்டயம். இங்கே வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது பட்டயம் என்று சொல்லுகிற பொழுது அது தெய்வீக ஒரு நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிறது. டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இயேசுவானவர் இங்கே சொல்லுகிறார் மத்தேயுவின் சுவிசேஷத்தில்
10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு அவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை அனுப்புவதற்காக வந்தேன் என்று எண்ணாதீர்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்புவதற்காகவே வந்தேன். இதை இன்னும் தெளிவாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே வேறு ஒரு விதமாக சொல்லப்படுகிறது. வாசிப்போம். லூக்கா 12:51. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே சொல்லுகிறார், நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணுகிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, நான் பிரிவினையை உண்டாக்க வந்தேன். இது இன்னமும் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது. இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தது பிரிவினையை செய்வதற்காக வந்தார். அக்காலத்தில் மேசையை எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், மேசையா வருவார், அவர் வந்து என்ன செய்வார்? நல்ல ஒரு ஆளுகை செய்து நம்மை இந்த அரசாங்கத்திடத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவர் ஆளுகை செய்வார். நம்மை அவர் என்ன செய்வார்? ஒன்றாய் இணைப்பார் என்று சொன்னார். இயேசுவானவர் சொல்லுகிறார். லூக்கா அதை பற்றி சொல்லுகிற பொழுது லூக்கா இப்படியாய் சொல்லுகிறார், சமாதானத்தை உண்டாக்குவதற்காக வந்தேன் என்று எண்ணுகிறீர்களோ? Do you think that I came to make a peace? Not a peace, but division என்று சொல்லுகிறது ஆங்கிலத்தில். But I came to divide. Sword always divides one thing into two pieces. பட்டயமானது ஒரு பொருளை இரண்டாக அது வெட்டி பிரித்து விடும். இயேசுவானவர் இங்கே சொல்லுகிறார், நான் பட்டயத்தை அனுப்புவதற்காக வந்தேன். அதாவது பிரிவினையை உண்டாக்க வந்தேன், நான் பிரித்தெடுக்க வந்தேன், நான் பிரிப்பதற்காக வந்தேன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கப்படுகிறது. இயேசு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை 34ஆம் வசனம், அந்த வார்த்தையானது நமக்கு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சமாதானத்தை அல்ல பட்டயத்தை என்று சொல்லுகிறாரே, சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. தொடர்ந்து வாசிக்கிற பொழுது மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே இப்படியாய் சொல்லுகிறார். 35ஆம் வசனத்தை வாசி. எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். அங்க சொல்லுகிறார் பாருங்க, எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். எப்படி தெரியுமா? நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகிறேன் அல்லவா? எப்படி தெரியுமா? மகனுக்கும் தகப்பனுக்கும், தாய்க்கும் மகளுக்கும், தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினையை உண்டாக்க வந்தேன். பிரியமான தெய்வ ஜனமே, எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகிற பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு பிரிவினையாய் இருக்கும்? லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 52-53 வசனத்தை வாசிப்போம். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும் 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும் மகன் தகப்பனுக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமி மருமகளுக்கும் மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, எங்க அழகாய் சொல்லுகிறார், 5 பேரும் பிறகு ஒரே வீச்சில் 5 பேர்கள் இருப்பார்கள் இல்லையா? மூவரும் இருவரமாக பிரிக்கப்படுவார்கள், இருவரும் மூவரமாக பிரிக்கப்படுவார்கள். They will be divided into 2 groups, as a 3 in group and as a 2 in group, as a 2 in group, as a 3 in group, against each other.
இப்படிப்பட்ட பிரிவினையை நான் உண்டாக்க வந்தேன் என்று சொல்லி இயேசுவானவருக்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க. கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லோரோடும் அவர் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். 34ஆம் அதிகாரம் ஏசாயா 34 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 34:5. வானங்களின் என் பட்டயம் வெறி கொண்டது, வானங்களின் மீது பட்டயம் வெறி கொண்டது, ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். அங்க சொல்லுகிறார், அது நியாயம் செய்ய இறங்கும். அந்த பட்டயமானது எதற்காக இறங்குமா? நியாயத்தை விசாரிக்க, நியாயத்தை செய்ய இறங்கும். லூக்காவில வாசிக்கிற பொழுது, மத்தேயுல வாசிக்கிற பொழுது, நான் பிரிவினையை உண்டாக்க வந்தேன். எப்படி எனில் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன். லூக்கா 21:52 வாசிக்கிற பொழுது, ஒரே வீட்டில் 5 பேர் இருப்பார்கள், 3 இருவராகவும் பிரிக்கப்படுவார்கள், 2 பிரிக்கப்படுவார்கள். என்ன? நான் நியாயம் விசாரிப்பேன். எப்படி நியாயம் விசாரிப்பாரா? பிரித்தெடுத்து நியாயம் விசாரிப்பார். நான் எப்படி பிரிப்பேன்? மனம் திரும்பினவர்களையும் மனம் திரும்பாதவர்களையும் நான் பிரிப்பேன். இந்த பிரிவினையை தான் இயேசுவானவர் சொல்லுகிறார். மனம் திரும்பினவர்களையும் மனம் திரும்பாதவர்களையும் நான் பிரிப்பேன். என்னை அன்பு கூறுகிறவர்களையும் என்னை வெறுக்கக்கூடியவர்களை நான் பிரிப்பேன். என்னை விசுவாசிக்கக்கூடியவர்களையும் என்னை விசுவாசியாதவர்களையும் நான் பிரிப்பேன். எனக்குள்ளாக தங்களை ஒப்புவிட்டு என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் நான் பிரிப்பேன். இருளையும் வெளிச்சத்தையும் நான் பிரிப்பேன். இருளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களையும் வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நான் பிரித்தெடுப்பேன் என்று சொல்லி எங்க அழகாய் சொல்லுகின்றார் இயேசுவானவர். The division is all about the righteous and the unrighteous. நீதிமான்களையும் அநீதியை செய்து கொண்டிருக்கிறவர்களையும் நியாயம் விசாரித்து நான் பிரிக்க போகிறேன். ஒரே குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரிவினைகள் வரும். ஒரே குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரிவினைகள் வரும். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள், நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் குடும்பமாக அமர்ந்து ஆராதனையை நீங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் குடும்பமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? பெற்றோர்கள் பிள்ளைகளாக இணைந்து அமர்ந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிரிவினையை உண்டாக்க வந்தேன். என்னை ஆராதிக்கின்றவர்களையும் என்னை அசட்டை செய்கிறவர்களையும் நான் பிரிவினையை செய்வேன். இது நன்றாக தெரியும். இந்த நேரம் ஆராதனையின் நேரம் என்று சொல்லி, இந்த நேரத்தில் நமக்காக ஆராதனை வழிபாடானது நடத்தப்படுகிறது. இந்த வழிபாட்டின் நேரத்தில், இந்த ஆராதனையின் நேரத்தில் அசட்டையோடு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறவர்களையும், இப்பொழுது அமர்ந்த ஆண்டவரின் வார்த்தை கேட்டுக்கொண்டு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவர் பிரித்து எடுப்பார். ஜாக்கிரதையாயிருங்கள். என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை நான் ஒருவரையும் பாராமல் இந்த காணொளியின் வழியாய் சொல்லுவதை குறித்து இல்லைன்னா, ஐயர் எங்க குடும்பத்தை தான் சொன்னார், ஐயர் எங்களை தான் சொன்னார், என்ன தான் பார்த்து சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை எல்லோரிடத்திலும் பேசுங்க. இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் குடும்பமாக அமர்ந்து பிள்ளைகளும் பெற்றோர்களுமாக இணைந்து நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள்? பட்டயம் உங்கள் குடும்பத்தின் நடுவிலே அது நியாயத்தை விசாரிக்க வருகிறது. நியாயத்தை விசாரித்த ஆண்டவர் பிரித்தெடுப்பார். பெற்றோர்கள் நன்றாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருப்பார்கள்.
ஆனால் பிள்ளைகளோ கடவுளுடைய வார்த்தைக்கு செவிக்கூடாத இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், தகப்பனையும் மகனையும், தாயையும் மகளையும், மருமகளையும் மாமியையும் நான் பிரிப்பேன். ஏன்? ஒருவேளை மாமியார் நல்லா ஆண்டுடைய வசனத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். மருமகளோ என்ன செய்வாங்க? அட மாமிக்கு வேற வேலை கிடையாது, எப்ப பாரு பைபிள் பைபிள் பைபிள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருவேளை மாமியார் சொல்லுவாங்க, என்ன மருமகள் என்ன செய்வான்? எப்பொழுதுமாக அவள் ஜபம் தான். ஒருவேளை அவள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருகிற பொழுது அவர்களை விரோதிக்கக்கூடிய ஒரு மாமியாராக இருப்பாங்க, விரோதிக்கக்கூடிய மருமகளாக இருப்பாங்க. எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவர்கள் சொல்லுகிறார், இருளையும் வெளிச்சத்தையும் பிரிப்பேன். மனம் திரும்பினவர்களையும் மனம் திரும்பாதவர்களையும் நான் பிரிப்பேன். என்னை ஏற்றுக்கொண்டவர்களையும் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் நான் பிரிப்பேன். அது யாரா இருக்கலாம்? ஒருவேளை கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். யார் ஆண்டவருக்குள்ளாக பிரித்து சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள்? யார் ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் ஆண்டவரால் பிரிக்கப்பட்டு தள்ளப்பட போகிறார்கள்? அது யார்? என கண்மான தெய்வச்சனமே, இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த நாளில் பட்டயத்தை உங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக நீட்டினால் யார் ஆண்டவருக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டவரின் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறீர்கள்? யார் அந்த பட்டயத்தினால் வெற்றுண்டு தள்ளப்பட போகிறோம்? ஆண்டவரின் வசனத்திற்கு செவியை சாய்த்தார். ஆண்டவரோ அவர் நீதியின் வாழ்வுக்குள்ளாக, அழிவில்லாத நிச்சய வாழ்வுக்குள்ளாக வழி நடத்துவார். ஒரே குடும்பத்தில் பிரித்தெடுக்கப்படுவார்கள். ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரித்தெடுக்கப்படுவார்கள். கணவனின் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனைவியின் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தகப்பனின் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவியம், பெற்றோர்களின் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அந்த குடும்பம் எப்படி தெரியுங்களா? குடும்பமா உட்காந்து சீட்டாடுவாங்க. அதுல ஒரே ஒரு பிள்ளை மட்டும் அதை விரும்பாது. குடும்பமா உட்காந்து சீட்டை விளையாடிட்டே இருப்பாங்க. லீவு சண்டே இருந்தால் சீட்டு விளையாடுவாங்க. அங்கே என்ன சொல்லுவாங்க, சனிக்கிழமை வரலாம், ஒரே வேலை இல்லையா, அதனால ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு நாள் தான், 4 பிள்ளைங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சீட்டு ஆடுவாங்க. உன் பிள்ளையை நீ அழிச்சிட்டு கொண்டிருக்கிறாய், அழிவுக்கு நீராக வழிநடத்தி கொண்டிருக்கிறாய். வெட்கமாக இல்லையா உனக்கு? பிள்ளைகளோடு இணைந்து நீ அமர்ந்து கொண்டு வேதத்தை வாசி, ஜெபி, ஆண்டவரை துதித்து பாடு. எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு சீட்டு விளையாடிட்டு தெரியாது, தெரியாது. ஆனால் கவனமா இருங்கள் பிரியமானவர்களே, பட்டயம் உங்களுக்கு முன்பதாக வந்து பிரித்தெடுக்கப்பட போகிறீர்கள். அது ஒன்றும் இல்லைக்கா, சீட்டு விளையாடுறதுன்னா தப்பாயிரு. இன்னைக்கு சீட்டு விளையாட செய்யும், அதே உனக்கு ஜூதாட்டமாக ஆட வைக்கும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இந்த சூதாட்டத்தினால பிரிந்திருக்கிறது தெரியுங்களா? அது நிமித்தமாக எத்தனை குடும்பங்கள் கேம்லிங் போயிட்டு வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க தெரியுமா? இலக்கணமான தெய்வ ஜனமே, பட்டயம் உன் குடும்பத்திற்கு நேராக வருவதற்கு முன்பதாக, பட்டயம் உனது குடும்பத்திற்கு வருவதற்கு முன்பதாக, நீட்டப்படுவதற்கு முன்பதாக நீ எச்சரிக்கையாய். இதை இயேசுவானவர் எந்த இடத்திலிருந்து அவர் எடுத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிற பொழுது இங்க நாம் அதை பார்க்கின்றோம். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை நாம் வாசிப்போம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். சிநேகிதனை நீ விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவருக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையா இரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. வாசிங்க.
நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். இங்கு சொல்லுகிறார்கள் என்ன? அடுத்து சொல்லுகிறார், அவருடைய சத்துரு அவன் வீட்டாரே. ஏன் சொன்னாங்க? ஒரே குடும்பத்துல தான் இருப்பாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருகிற பொழுது, கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் வளருகிற பொழுது என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்கள விரோதிப்பாங்க. Christian life, if you are true Christian life, if there is a true Christian life, their own family members, their own siblings, their own family will hate them. They will not accept them. கடவுளுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழுகிற பொழுது என்ன செய்வாங்களா? அவனுடைய வீட்டாரே அவனுக்கு விரோதியாய் எழும்புகிறான். அவனுடைய வீட்டாரே அவனுக்கு விரோதியாய் எழும்பக்கூடியவனாய் இருக்கின்றான். ஜாக்கிரதையாயிரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துருவாய் இருப்பார். உன் வீட்டாரே உனக்கு சத்துருவாய் இருப்பார்கள். பிரியமான தெய்வ ஜனமே, இது உண்மைதான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜாக்கிரதையாயிரு, அப்படிப்பட்ட சத்துருவை உன்னிடத்தில் நான் பிரிப்பேன். அப்படிப்பட்ட சத்துருவை நான் உன்னிடத்திலிருந்து நான் அவர்களை பிரித்தெடுப்பேன். பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறேன், சமாதானத்தை அல்ல. என்ன? இருளையும் வெளிச்சத்தையும் ஒன்றாக இணைப்பதற்காக அல்ல, மனம் திரும்பினவர்களையும் மனம் திரும்பாதவர்களையும் ஒன்றாக இணைத்து வைப்பதற்காக அல்ல, அல்லது என்னை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் ஒன்றாக நான் வைத்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல, பிரிப்பதற்காக, பிரிவினை செய்வதற்காகவே வந்தேன். என்ன? ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அநீதியை செய்து கொண்டிருக்கிறவர்களையும் நீதிமான்களையும் ஒன்றாக இணைத்து சமாதானம் ஒப்புரவு செய்வதற்காக இயேசுவானவர் உலகத்திற்கு வரவில்லை. மாறாக மனிதனோடு மனிதனை ஒப்புரவு செய்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரவில்லை. அதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரவில்லை. ஆனால் மனிதனை கடவுளோடு ஒப்புரவு செய்வதற்காக, மனிதனை கடவுளோடு இணைப்பதற்காக, கடவுளின் அன்பில் அவனை மீண்டுமாக புதுப்பிப்பதற்காக வந்தான். அந்த அன்பில், அந்த புதுப்பித்தலுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை இயேசுவானவர் கடவுளோடு ஒப்புரவாக செய்வார். ஒப்பு கொடாதவர்களை பிரித்து அவர்களை அக்கனைக்குள்ளாக தள்ளுவார். ஒரே குடும்பத்தில் பெற்றோர்கள், பிள்ளைகள், மருமக்க பிள்ளைகள், பேர பிள்ளைகளாக ஒன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் உண்மையாய் கடவுளை விசுவாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம்? விசுவாசித்துக் கொண்டிருக்கிறவர்களை கடவுள் பிதாவோடு, இயேசு பிதாவோடு ஒப்புரவாக செய்து நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்துவார். விசுவாசியாதவர்களை, கடவுளை தேடாதவர்களை, கடவுளுக்கு ஒப்புக்கொடாதவர்களை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவியை கொடுக்காதவர்களை அவர் பிரித்து எடுத்து அக்கினியில் அவர் தள்ளப் போகிறார். ஆகவே நீ எச்சரிக்கையாயிரு. பிரித்தெடுக்க போகின்ற கிறிஸ்துவின் பட்டயம் உன் குடும்பத்திற்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்குள்ளாக விசுவாசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்த பின்னாடி ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுத்திருக்கிற, ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம்.
யாதொருவன் என்னிடத்தில் வந்து, நல்ல கவனிங்க, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பிரியமான தேவ ஜனமே, இயேசுவானவர் சொல்லுகிறார், அவர் பிரித்தெடுக்க போகிறார். அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு, அவரை விசுவாசிக்கின்ற மக்களுக்கு, அவருடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், தொடர்ந்து நீ ஆண்டவருக்குள்ளாகவே எனக்குள்ளாகவே நீ வாழ்ந்து என்ன எல்லாவற்றிலும் காட்டிலும் என்னை நீ அதிகமாய் அன்பு கூறு, எல்லோரையும் பார்க்கலாம் என்னிலே நீ அதிகமாய் அன்பு கூறு. இவ்வுலகத்தின் அன்பு நிரந்தரமானதல்ல. ஆகவே இந்த உலகத்தின் அன்பில நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணாதே. இவ்வுலகத்தின் அன்பு மாயமான ஒரு அன்பு, அது நிரந்தரமான அன்பல்ல. உண்மைங்க இது. மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது தகப்பனையாவது தாயாவது என்று சொல்லுகிறார். பிறகு லூக்காவின் சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது, பின்பு தன்னிலும் அவன் அதிகமாய் அன்பு கூறாமல் என்னில் அவன் அதிகமாய் அன்பு கூர்ந்தால் அவன்தான் எனக்கு ஏற்ற சீடன். என்ன? தன்னையே அவன் வெறுத்து என்னை அவன் நேசிக்க வேண்டும். இவ்வுலகத்தின் சிற்றின்பங்கள், இவ்வுலகத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அவன் இவ்வுலகத்திற்கேற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிராமல் எனக்கேற்றவைகளை அவன் சிந்திக்க வேண்டும். தன்னையிலும் அவன் அதிகமாய் அன்பு கூறாமல் என்னிலே அன்பு கூற வேண்டும். He should not love himself, but he should love Jesus. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அன்புடையவனாய் நீ இருக்க வேண்டும். தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரனாவது சகோதரியாவது என்று சொன்னால் அவர்களை அன்பு கூறாதே என்று சொல்லுவது அர்த்தமல்ல. அவர்களை அன்பு கூறு. ஆனால் அவர்களை காட்டிலும் நீ என்னில் அன்பாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவில் அன்பாய் இருக்க வேண்டும். பிறகு சொல்லுகிறார், உன்னிலும் நீ அதிகமாய் அன்பு கூறாமல் என்னிலே அன்பு கூற வேண்டும். You should not love even yourself, but you should love me. என்னில் நீ அன்பு கூற வேண்டும். இவைகளுக்கெல்லாம் ஒரு பொருள் என்ன? Don't give importance to your desire, but give importance to the Lord's desire. நீ உன்னை கனம் பண்ணிக்கொள்ள, நீ உன்னுடைய தகப்பன் தாய் உன்னுடைய உடன்பிறப்புகளை அவர்களை நீ பிரியப்படுத்த உன்னை ஒப்புக்கொள்ளாதே. அவர்களை பிரியப்படுத்த, அவர்களை கனம் பண்ணானால் அவர்களுக்கும் மேலாக என்னை நீ கனம் பண்ணுவாய் என்று சொன்னார். தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் பண்ண வேண்டியது அவசியம். அதை தான் கடவுள் நமக்கு கற்பனையாய் சொல்லுகிறார். ஆனால் அவர்களை காட்டிலும் நீ கடவுளை கனம் பண்ண வேண்டும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட கடவுள் ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏற்படுத்தி கொடுத்த அந்த மனைவியை நீ நேசிக்க வேண்டாம் என்பது பொருள் அல்ல. உன்னை ஒரு பெற்றோராக உன்னை மாற்றிய கடவுள் பிள்ளைகளை நீ வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. அவர்களை காட்டிலும், உன் மனைவியை காட்டிலும், உன் பிள்ளைகளை காட்டிலும், உன் சகோதரனையும் சகோதரியை காட்டிலும் என்னில் நீ அதிகமாய் நீ அன்பு கூற வேண்டும். என்னில் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். அநேகர் ஞாயிற்றுக்கிழமையில தான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையில தான் பிக்னிக் ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, டூர் வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமையில தான் பிரயாணத்தை மேற்கொள்ளுவார்கள். தவறுங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். கடவுளுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நாம் அன்பு கூற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை கனம் பண்ண வேண்டும். If your wife says that you will go an outing on Sunday, you say better to go to the church and worship the Lord. ஞாயிற்றுக்கிழமையில அநேக நேரத்தில் நம்ம ப்ரோக்ராம்களை வச்சுக்கிட்டதுனால தாங்க, ஞாயிற்றுக்கிழமையில தான் ஆண்டவருக்குரிய நாளில் தான் நம்ம டூர் போகிறது, பிக்னிக் போகிறது,
இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யறதுனால இன்னைக்கு சபைக்கு வர முடியாத, ஆராதிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆலயத்தின் முக்கியத்துவத்தை அறியாமல், ஆலயத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல், ஆண்டவரை ஆராதிக்க வராமல் வேறு இடங்களுக்கு நீங்கள் செல்லுவதற்கு உங்கள் கால்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தபடியால் இன்றைக்கு ஆலயத்திற்கு வர முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக ரீதியான காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தபடியால் இன்றைக்கு ஆலயம் இல்லை, ஆலயம் வழிபாடு இல்லை. ஐயோ, அவங்க அந்த கல்யாணத்துக்கு போகலன்னா கோச்சிக்கிட்டேங்க. சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு ஆராதிக்க வேண்டிய நாள், இந்த நேரம் எனக்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய நேரம். நான் இந்த நேரத்தில் வேற யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்லைங்க. கோச்சிக்கிட்டேன். ஆண்டவர் கோச்சிக்காதபடி நீங்க பார்த்துக்கணும். ஐயோ, இது செஞ்சு கொடுக்கலன்னா என் கணவர் கோச்சிக்குவார். சொல்லுங்க, ஆண்டவரை தேடுங்க, அப்பதாங்க இது கூட கிடைக்கும், இல்லைன்னா இதுவும் கிடைக்காம போயிடும். மனைவி சொல்றாங்க, எனக்கு ஒரு நாள் தான் இருக்குது, இன்னைக்கு கூட என்னை வெளியே கூட்டு போக, முதல்ல ஆண்டவரை தேடு, அப்புறமா வெளியே போகலாம், இல்லைன்னா வெளியே போவே முடியாம போயிடும். கவனமா இருக்கணும். பட்டயம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவியை சாய்க்க வேண்டும். எபிரேயரின் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களால் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாயினும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதான உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையே அந்த பட்டயம். கடவுளுடைய வார்த்தை உன் இருதயத்தை குத்துகிறதா, உன் இருதயத்தை தொடுகிறதா, உனக்குள்ளாக அது கிரியை செய்ய பேச துவங்குகிறதா, ஒப்புக்கொடு. It will cut everything, it will divide everything. ஊடுருவும் உனக்குள்ளாக உன்னுடைய எண்ணங்கள், யோசனைகளை எல்லாம் வகுத்தது உன்னோட பேசக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய பட்டயமாகிய வார்த்தைக்கு செவியை சாய். வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நீ ஒப்புக்கொடு. பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியாய் நீ எனக்காக உன்னை ஒப்புக் கொடுத்து உன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற வர விரும்பினால் என்னை பின்பற்று. எல்லாவற்றையும் எனக்காக நீ வெறுக்கிற பொழுது நீ அவைகளெல்லாம் எனக்குள்ளாக சம்பாதித்துக் கொள்ளுவார். எனக்காக எல்லாவற்றையும் நீ வெறுக்கிற பொழுது அவைகளை எனக்குள்ளாக நீ சம்பாதித்துக் கொள்ளுவாய் என்பதில் சந்தேகமே இல்லை. Deny everything for my sake and you will be blessed with everything. மத்தேயு 6:33 சொல்லப்படுகிறது. என்ன? முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God. ஆண்டவரை தேடு, ஆண்டவரின் பின் செல். கிறிஸ்துவ ஜீவியமானது அது இவ்வுலகத்துல பாடுகளை போல இருக்கும், ஆனால் நித்தியத்துல அது வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் வெறுத்து உன்னையே நீ வெறுத்து உன் சிலுவையை சுமந்து பின்பற்றுகிறவனே எனக்கு பிரியவன், எனக்கு பிரியமானவன், எனக்கு ஏற்புடையவன். He is the one who is worthy to be my disciple. He is the one who is worthy to be my disciples. உன்னை யாரும் ஏற்றுக்கொள்ளலையா? கவலைப்படாத. உன்னை யாரும் ஏற்றுக்கொள்ளலையா? கவலைப்படாத. ஆண்டவர் சொல்லுகிறார் 40 வசனத்திலிருந்து 42 வசனம் வரலாம் வாசிக்கிற பொழுது, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், உன்னை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னையும் அவன் வெறுக்கக்கூடியவனாயிருக்கிறான். One who welcomes you, one who accepts you, he accepts me, he welcomes me. If he is denying you, he is denying me.
உன்னை ஏற்றுக்கொண்டால் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்பதாக. நீ சொல்லக்கூடிய உபதேசத்தை சொல்ல கேட்டால் கிறிஸ்து சொல்லப்பட்ட உபதேசத்தை நீ அவனுக்கு சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இவ்வளவு நாள் சொல்றத ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இது என்னுடைய உபதேசம் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் வார்த்தை. இது எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்துல நான் வாசிக்க கேட்ட 28ஆம் அதிகாரத்துல எரேமியா கள்ள தீர்க்கதரிசியை சொன்னவர்கள் அவர் எதிர்த்து சொல்லுகிறார். இல்லை, நீ கள்ள உபதேசத்தை செய்கிறார், எதிர்த்து சொல்லுகிறார். கடவுளுக்கு என்று தைரியமாய் நிற்கக்கூடியவராயிருக்கிறார். பிரியமான தெய்வ ஜனமே, உலகம் உன்னை பகைக்கிறது என்று சொன்னால் உன்னை பகைக்கிறது என்பதாக அதை என்னை பகைக்கிறது என்பதை மறந்து விடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஒரே குடும்பத்தில் இருக்கிற பொழுது பட்டயம் அங்கு வருகிறது என்று சொன்னால் கவலை கொள்ளாதே. ஆண்டவருக்கு செவியை சாய்த்தால் ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பார். இல்லையே என்று சொன்னால் அவர்களோ அக்கினிக்குள்ளாக தள்ளப்படுவார். உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் மருமகன், உன் மருமகளுடைய பேர பிள்ளைகள் நித்தியக்குள்ளாக நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கணுமா? இப்பொழுது நீ அவர்களுக்கு சாட்சியாயிரு. இப்பொழுது நீ அவர்களுக்கு சத்தியத்தை சொல். ஆண்டவருக்குள்ளாக அவர்களை வரவழை. அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு ஊழியக்காரன் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் தொடர்ந்து. தீர்க்கதரிசி நிமித்தம் அவர்கள் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டார். கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறான் என்கின்ற ஊழியக்காரன் என்று சொல்லி ஊழியத்தின் நிமித்தம் உன்னை ஏற்றுக்கொண்டால், என்னுடைய சீடர் என்று சொல்லி உன்னை ஏற்றுக்கொண்டால் அதன் பலனை அவர்கள் காண்பார்கள். எந்த சிறியவர்களுக்கு ஒரு கலாசம் தண்ணீரை கொடுத்தாலும் கூட அதன் பலனை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள். சாதாரணமாக தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதன் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அதிகமாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் பட்டயத்தை அனுப்ப வந்திருக்கிறேன். உன் குடும்பத்திற்கு நேராக பட்டயம் நீட்டப்படுகிறது. எத்தனை பேர் அவர் பிரித்தெடுக்கும் பொழுது அவர் பக்கத்தில் சேரப்போகிறோம். எத்தனை பேர் அக்கினியில தள்ளப்பட போகிறோம். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம். நம்மை வெறுத்து நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகளை எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தனைகளுக்கு ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது, சாட்சி உள்ளவர்களாய் வாழும் பொழுது அதன் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தரின் திருவசனங்களை கொண்டு உங்களை என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்க கடவுது. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலே திருமண ஓலை அறிவிப்பினை வாசிக்க கேட்போம். இது மராத்தி திருச்சபையின் விசுவாசியின் ஒரு திருமண அறிவிப்பு. Bank's announcement of Christ Marathi Lutheran Church congregation. Miss Nita, daughter of late Devadas, Mrs. Pushpa Devadas, the member of Christ Marathi Lutheran Church, residing at Kandivali East. The marriage have been fixed with Mr. Ganesh Balu Potale, son of Balu Potale, and Mrs. Usha Balu, residing in Pune, the member of Vineyard Workers Church. These two people are engaged and they are going to get married. If the congregation or the society comes to know that this marriage is against the government law or against the church discipline or against the word of God, you are requested to show your objection in written to the pastor. This is
second time been announced about their marriage ban. Let us pray. Heavenly Father God, we thank you for this wonderful time that you've given to us. Father God, as you saw that it is not good for a man to be alone, and you created a right partner. Likewise, Lord, thank you, God, that you are instituted the marriage. Here we bring Miss Nita and Mr. Ganesh, who are going to get married in coming days. Strengthen them, help them, guide them, counsel them to get ready for the holy matrimony. Help them to guard their purity in thinking, in words, and in their action. Father God, we bring both of their parents into your hand. Bless them, guide them, counsel them, help them to be helpful for their children's future. Be with them, bless them, all their arrangements. God, also I pray for the Christ Marathi Lutheran Church congregation, each and every family members. Bless them, guard them, guide them also. Father God, everyone are in the same situation. Father God, bless the congregation members, give them a good health and strength. Father God, let your presence be with each and every family. Meet their needs, help them to, Father God, be healthy in all means. We place once again the congregation members, the elders council, especially Miss Nita and Mr. Ganesh. Bless them. In Jesus' name we pray. Amen. The grace of our Lord Jesus Christ, the love of Father, and the fellowship of the Holy Spirit rest and abide with Nita and Ganesh and with all the members of the congregation, now and forever. Amen. Thank you. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதேரும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி ஜெபிப்போம். அன்பின் பரலோக கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலுமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இவ்வேளையிலே ஒன்றிணைந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதித்து பாட, உம்முடைய திருவசனங்களை தியானிக்க, கடவுளே உமக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்க நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இவ்வேளையிலுமாய் கூட ராஜா, எங்களை சுவாமி உமது அன்பின் கரத்தால நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை தியானித்த நாள்கள்
உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய், உம்முடைய சத்தியத்திற்கு எங்கள் செவிகளை ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து வார்த்தைகளுக்கு இணங்க நடக்கக்கூடியவர்களாய் எங்களை பலப்படுத்துகிறார். உடைய பட்டயத்தை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மீது நீர் நீட்டுவதற்கு முன்பதாக, எங்கள் சபையின் முன்பதாக நீர் நீட்டுவதற்கு முன்பதாக நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யும், மனம் திரும்ப உதவி செய்யும், தாழ்ச்சி ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். காலம் கொள்ளாதவைகளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இனியும் உம்மை தேடாமல், இனியும் உமக்குள்ளாய் ஒப்புக்கொடாமல் இருப்போமே என்று சொன்னார். பட்டயத்தினால் நாங்கள் ஆண்டவரே பிரிக்கப்பட போகிறோம் என்பதை அறிந்து கொண்டோம். ஆகவே உமக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். இந்நேரத்திலும் ஆய்விட ஆராதனையிலே கலந்து கொண்டு உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கேட்ட வசனத்தின்படி ஐயோ என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், என் கணவன், என் மனைவி, என் தகப்பன், என் பிள்ளைகள் இன்னமும் உமக்குள்ளாய் கடவுளை ஒப்புக்கூடாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் கண்ணோக்கிய ஆண்டவரே, உமது நியாய தீர்ப்பிலே நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்பட இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. அப்படியாய் மனம் திரும்பி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். ஒரு விசை மனம் இறங்குங்க. இந்த நாளில் ஐயோ நான் கடந்த நாட்களில் எவ்வளவோ ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்தேன், ஆராதனைகளை நான் அசட்டை செய்தேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய நாளுக்கும் முக்கியத்துவத்தை கொடாமல் நான் போனேன் என்று சொல்லி ஊழியர்களையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் நான் அசட்டை செய்தேன், ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை செய்தேன் என்று சொல்லி மனம் வருந்துகிற ஒவ்வொருவரையும் ஒரு விசை கண்ணோக்கிய அதே வண்ணமாக உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களையும் ஊழியர்களை கனம் பண்ணக்கூடியவர்களையும் ஆண்டவரே உமக்குள்ளாக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகளை மென்மேலும் கடவுள் ஒரு விஷயா இந்த நாளில் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்குள்ளாய் நிலைத்திருக்க நீர் கிருபை பாராட்டும். தங்களுடைய விருப்பங்களை அல்ல, சுயத்தை சாகடித்து ஆண்டவரே உமக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய். மலாட் பாஸ்டேட்டின் 3 திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. திருத்துவ தமிழ் லுத்திரன் திருச்சபைக்காக, தூய பவுல் லுத்திரன் திருச்சபைக்காக, நமது மீட்பர் லுத்திரன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்பத்தின் பெற்றோர்கள், பிள்ளைகள், மருமக்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதியும். அவரவர்களின் தேவைகளை சந்தியும். சுகம், பலன், ஜீவனை கட்டளிடுவீராக கடவுளே. இந்த லாக்டவுன் நேரத்தில் அநேக கஷ்டங்கள் சுவாமி, அநேக உபத்திரவங்கள், அநேக வேதனைகள் அப்பா, அவைகளின் மத்தியிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்து வருகிறது என்றுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தின் நாளிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொடுத்து வந்த எல்லா ஆசீர்வாத நன்மைகளுக்காக நன்றியை செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய அன்பை ருசித்து கொண்டு வருகிறோம். உமது கரம் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து வருகிறோம் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு தங்கி இருப்பதாக, வழி நடத்துவதாக அப்பா. இந்த வேளையில் கொடு ராஜா, குடும்பத்தின் மக்கள் குடும்பமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்திற்காக இயங்குகிற பொழுது அவர்களை குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீ கொடுத்து வழிநடத்த. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்று எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள், முயற்சிகளை ஆசீர்வதியும். முயற்சிகளில் நமது கிருபை இருக்கு. பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படவும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் வாழ்வுக்காக யோசிக்கிற பொழுது கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளாய் நிறைவேற்றி வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய போக்கை வருகையும் ஆசீர்வதி. அது மாத்திரமின்றி கடவுளே, வேலைக்கு செல்ல முடியவில்லையே என்று கலக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்களை கண்ணோக்கியரும் அவர்களுக்கு சுவாமி நீர் போதுமான வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டிலிருந்து பணியாற்றி வருகிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படித்து வருகிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கடவுள் நீர் பேராக தனித்தனியாய் ஆசீர்வதி.
சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. குழந்தைகளை நீர் ஆண்டவரே இமற்றமாய் சுகம் பலன் ஜீவனை கொடுத்து அற்புதமாய் வழிநடத்தி வருகிறே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை அறிகின்ற அறிவிட பிள்ளைகள் வளர்வதற்கு உதவி செய்யும். வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு பெரியவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் எங்கள் குடும்பங்களில் இருப்பது இது எத்தனை ஆசீர்வாதம் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு இன்னமும் நல்ல சுகம் பலன் ஜீவன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. அவர்களை ஆண்டவரே பிள்ளைகள் மதித்து ஆண்டவரை கனம் பண்ண உதவி செய்யும். கடவுளை இந்த வேளையில கூட ராஜா இன்னமாய் கொடு சுவாமி. பலவீனமாய் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கும். ஒவ்வொருவரையும் கடவுளை கண்ணோக்குங்க. பலவிதமான கவலைகள், கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், ஆண்டவரே பயங்கள் இப்படியாய் சூழப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அவர்களுக்கு ஏற்ற சுகம் பலன் ஜீவனை தந்து மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. நீர் அப்படியாய் வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தூர இடங்களில் இருக்கக்கூடிய சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிங்க. அவரவர்களின் தேவைகளை சந்தித்து சுகம்பலன் ஜீவனை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. இதோ இந்த நேரத்திலுமாய் கொடுக்கத்தாவே கடவுளே, இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபையின்படி சுவாமி கடந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு மருந்தை கண்டுபிடிக்க, ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்க, அதன் வழியாக ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஓரளவுக்கு சுவாமி சிகிச்சை கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதன் பிரயாசங்களை வாய்க்க செய்கிற ஸ்தோத்திரம். இடமாய்க்கூட தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து இடங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கேட்கின்ற செய்திகளுக்காக ஸ்தோத்திரம். அவைகளெல்லாம் உறுதிப்படுத்தப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவைகள் உறுதிப்படுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகள் செயல்படுத்த என் தேவன் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய கிருபையானது சுவாமி அவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அவர்களுக்கு ஏற்ற சுகம் பலன் ஜீவனை தாங்க. நாளுக்கு நாள் ஆண்டவரே இந்த இந்தியா தேசத்தில் கூடிக்கொண்டே போகிறதப்பா அந்த பாதிப்புகள். இவைகளை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை அப்பா. நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்பா, ஒன்றுமே கிடையாது. ஆகவே நீர் சுவாமி எல்லாவற்றையும் உமது ஆளுகைக்கு கீழாக நீர் கொண்டு வருவீராக. உம்முடைய ஆளுகை கீழாக நீர் கொண்டு வருவீராக. நீர் ஆளுகை செய்வீராக சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் உண்மையாகவே அது பரவி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மூலமாக்கப்படட்டும் சுவாமி. அதை எப்படியாய் நீர் ஆண்டவரே ஆளுகை செய்து அமைதிப்படுத்த நீர் சித்தம் கொண்டிருக்கிறோ அப்படியாய் உங்களுடைய சித்தத்தின்படி செயல்படுங்க கர்த்தாவே. இந்த கர்த்தாவை போராட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களை கடவுளை கண்ணோக்கி அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அநேக மருத்துவர்களும் தாக்கப்படுகிறார்கள். கடவுள் கண்ணோக்குங்கிறார். ஆண்டவரை ஊர்காவல் படையினருக்காக, இராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை அவரோடு இருக்கட்டும். சுகாதார பணிகளை செய்து வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் பாதுகாத்து பலப்படுத்துகிறார். மாத்திரமின்றி சுவாமி இந்த வேளையில கூட எங்கள் இந்திய தேசத்தின் ஆண்டவரை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரிகளை கடவுள் நீர் ஏற்படுத்தினவர். அந்த அதிகாரிகளை நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆலோசனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை தொட்டால் மாத்திரமே அவர்கள் சுவாமி தெளிவாய் செயல்பட முடியும். ஆண்டவரை நல்ல சிந்தனைகளை கொடுங்க. ஆண்டவரை சுயநலமான எண்ணங்களை வெறுத்து பொதுநலமான சிந்தனைகளை கொண்டு செயல்படுத்தும். மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்களாய் தொடர்ந்து செயல்படுவதற்கு ஞானத்தை கொடுங்க. மக்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும். மக்களை துன்புறுத்துகிறவர்களாய் இராதபடி மக்களுக்கு என்று சொல்லி ஆண்டவரே அரசாங்கமும் அதிகாரிகளும் செயல்பட நீதிமன்றங்களும் காவல்துறைகளும் நிலை நிற்க கர்த்தர் கிருபை பாராட்ட மக்களுக்காக சேவை செய்ய நீர் கிருபை செய்யும். இந்த விடையிலுமாய் கூட கர்த்தாவே இந்திய தேசத்தின் இராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீர் அறிந்தவராக இருக்கிறீர் சுவாமி. நீர் கண்ணோக்குங்க. உம்மால் மாத்திரமே அவைகளை ஆண்டவரே சரி செய்ய முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இராணுவ அதிகாரிகளுக்கு பொறுமையும் தெளிந்த ஞானத்தையும்
ஆண்டவரே, 2 நாடுகளுக்கு இடையில சமாதானத்தின் வார்த்தைகளையும் பேச்சுக்களையும் நடைபெறுவதற்கு நீர் கட்டளை கடவுள் செய்வதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த வேளையில கூட ராஜா, ஒரு விசையாய் எங்கள் அனைவரையும் ஒரு கரத்திற்குள் தாழ்த்தி கொடுக்கிறோம். இந்த மும்பை பட்டணத்தில், மகாராஷ்டிராவில் ஆண்டவரே நீர் கொடுத்து வருகிற இந்த மழைக்காக உமக்கு நன்றி. அது நிமித்தமாக எவ்விதமான பாதிப்புகள், சேதங்கள் என்று நீர் காத்துக்கொள்ளும். ஏழை எளிய மக்கள், குடிசை பகுதிகளில், சாலை ஓரங்களில் வாழ்கிற மக்களை நீர் கண்ணோக்குங்க. அவர்களுக்கு பாதுகாவலையும் ஆரோக்கியத்தையும் நீர் தந்து ஒரு விசையாய் கடவுளை எங்களை அனைவரும் ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்று உம்முடைய திருநாம மகிமைக்கென்று எங்களை வழிநடத்தும். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் நேரெடுத்து இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகள் ரட்சியும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடவுகளே சுவாமி, ஆமென். அமர்ந்திருப்போம். அன்பானவர்களை, நாம் அமர்ந்திருந்து 310ஆம் பாடலை பாடும். பாடலில் 310. குணப்படு பாவே, தேவ கோபம் வரும் மேவே, குணப்படு பாவே. காண பொழுதினில் காயம் மறைந்து போம், கன பொழுதினில் காயம் மறைந்து போம். காலமெருக சில மகனி குணப்படு பாவே, தேவ கோபம் வரும் மேவே, இப்போ குணப்படு பாவே. கர்த்தனை நீ மறந்தார், அவர் கற்பனையை துறந்தார். பக்தியின்மை தெரிந்தார், பல்ல பாவங்களை தெரிந்தார். புத்தி கேட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, புத்தி கேட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா. உத்தமமே பரக்கத்தி அழைக்கிறார், குணப்படு பாவே. தேவ கோபம் வரும் மேவே, குணப்படு பாவே. வேதத்தில் உந்தனை பார், அந்த வேத விதிப்படி நீதியில் செய்தவனா. தூய நிம்மலன் வாக்குதோகோ, தீதோறும் பாவியின் தீமை அறிந்து கொள். தீதோறும் பாவியின் தீமை அறிந்து கொள். நாதன் கிறிஸ்து இப்போது உரைக்கிறார், குணப்படு பாவே. தேவ கோபம் வரும் மேவே, இப்போ குணப்படு பாவே. துக்கமடையாயோ பாவி, துயரமாகாயோ, மிக்க புலம்பாயோ, மானும் மெலிந்துருகாயோ. இக்கணம் பாவ கசப்பையுணராயோ, இக்கணம் பாவ கசப்பையுணராயோ. தக்க அருமறை பக்க தொடராயோ, குணப்படு பாவே. தேவ கோபம் வரும் மேவே, இப்போ குணப்படு பாவே. தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனசியை போல், பாவி மனுஷியை போல், மானம் பாதைத்த பேதுரு போல். தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று, தேவனு கேட்காத தீமை செய்தேன்
ஜெபிப்போம். இரக்கமுள்ள கடவுளே, இந்நல்வேளைக்காக நாங்கள் உம்மை மீண்டுமாக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலுமாக நாங்கள் பாடின பாடலை போல நாங்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் உணர்ந்து ஒரு விசையாய் மீண்டுமாய் அறிக்கை செய்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடவுளே, நாங்கள் பாவ சீரியத்திலிருந்து குணமடைய கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், இருளை நீக்கி ஒளியின் பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ்ந்திட எங்களை நீ வழிநடத்தும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்காக செபிக்கும். ஒவ்வொருவரையும் கடவுள் நீர் ஒரு விசை பேர் பேராக தனித்தனியாய் ஆசீர்வதித்தருளும். அவர்களின் ஜெபங்களை கேட்டு கடவுள் நீர் பதில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கடவுள். இந்த வாரத்தை துவங்கி கொடுத்திருக்கிறவர் இந்த வாரம் முழுவதுமாய் தங்கிறோம். வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாவலை தாரும். பிரயாணப்படுகிறவர்களுக்கு நல்ல பிரயாணத்தை கட்டளிடுங்க. விசேஷமாக சுவாமி பலவீனமானவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து இந்த வாரத்தின் தேவைகளை சந்தியும். பிரயாசங்கள் முயற்சிகளை முற்குள்ளாய் நிறைவேற்றும். தாழ்த்துகிறோம், உமது கருத்திற்குள்ளாக ஒப்படைக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுத்து இறை மகன் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோம். செபத்தை கேளும் அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தொடர்ந்து கடந்த வாரத்தில் திருத்துவ தமிழ் திருச்சபையின் சபை நாளானது ஸ்தோத்திர ஆராதனையாக அனுசரிக்கப்பட்டது. அநேகர் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினீர்கள். அதற்காக ஒரு விசையாய் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பின்பு நடந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு சபையின் வாலிபர்களுக்கும் மற்ற தாய்மார்கள் குடும்பங்களுக்கும் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கின
பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு விசையாய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் வழங்க முடியாமல் போன நிகழ்ச்சி இந்த ஆராதனைக்கு பிறகு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. தயவு கூர்ந்து அமர்ந்திருந்து அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து அதில் பங்கு பெற்ற அன்பு வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வாழ்த்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நேரம் அதிகமாக ஆனபடினால் அநேக நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட முடியவில்லை. நீங்கள் கேட்ட பொழுது நேரம் முடிந்தது என்று சொல்லிவிட்டு நமக்காக வருந்துகிறேன். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தை அனுசரித்து அந்த நேரத்திற்கு முன்பதாக நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் பதிவு செய்து இந்த யூடியூப்பில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆகவே கொடுக்கப்படுகிற நேரங்களை சற்று மனதில் கொண்டு நீங்கள் அதை நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கப்பட்டது. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாய ஒரு சோஷியல் லைஃப்பில் எப்படியாய் மற்றவர்களுக்கு நீங்கள் பயனுள்ளவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்லி இந்த கேள்விக்கு அநேக நீங்கள் எப்படியாய் இருந்தீர்கள் என்று சொல்லி அதை பதிவு செய்து அனுப்பி கொடுத்திருக்கிறீர்கள். அது இதில் உங்களுக்கு சேர்க்கப்படாது. ஆனால் அது தனியாக ஒரு லிங்க் உங்களுக்கு இந்த ஆராதனை முடிந்தவுடன் உங்களுக்கு அனுப்பி கொடுக்கப்படும். அதை மத்தியான நேரத்தில் கண்டு கழியுங்கள். அது நம்முடைய சபைக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அதுக்காக அதை இதை யூடியூப்பில் போடலை. அடுத்த வாரத்தினுடைய நிகழ்ச்சி, அதாவது இந்த அடுத்த வாரம் என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டியானது உங்களுக்கு இப்பொழுது சொல்லப்படுகிறது. அதாவது உங்களில் யாருக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் செய்யக்கூடிய திறமை இருக்குமோ அதை நீங்கள் கற்றுக் கொடுக்க விரும்பினால் அதை நீங்கள் செய்து அந்த வேலையை செய்து அதை எப்படி செய்வதென்பதை அதை கற்றுக் கொடுப்பதை பதிவு செய்து அதை வீடியோவில் ரெக்கார்டிங் செய்து எங்களுக்கு அனுப்பி கொடுங்கள். இந்த வாரத்தினுடைய ஆக்டிவிட்டி இது ஒன்றும். இரண்டாவது, எனி டிஷ்ஷஸ், சமையல் வித்தியாசமான சமையல் ஒருத்தர் ஒரு விதமாக டேஸ்ட்டாக செய்வீங்க. அதை எப்படி செய்வது என்கின்ற எனிதிங் வாட் எவர் யூ கேன் டூ தி பெஸ்ட் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை போல நீங்கள் அதை கற்றுக் கொடுத்து அதை வீடியோ ரெக்கார்டிங் செய்து அனுப்புங்க. அதுவும் கூட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆராதனை முடிந்த பிறகு உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்கப்படும். எல்லோரும் அதை பார்ப்போம். ஆண்டவருக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள். ஆகவே ஒருத்தருக்கு தெரிந்த ஒருத்தர் நாம் கற்றுக் கொடுக்கிறதில் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லுவதில் அது ஒரு சந்தோஷம். இப்படியாய் நாம் நம்முடைய நாட்களை ஆண்டவருக்குள்ளாக செலவிடுவோம். ஆகவே இதன் வழியாய் மற்றவர்களும் பயனடைகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவர் சொல்லுகிற கருத்தில் மற்றவர்கள் சில நல்ல பழக்கங்களையும் சில நல்ல காரியங்களையும் கற்றுக்கொள்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த வாரத்துக்கான ஒரு ஆக்டிவிட்டி 2, ஒன்று கிராஃப்ட் ஒர்க், இன்னொன்று மேக்கிங் சம் டிஷ்ஷஸ், எனிதிங். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் சனிக்கிழமை நேற்று உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கிறேன். இருப்பிடமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மனதில் கொண்டு இதை நீங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக அனுப்பி கொடுக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திற்கு முன்பதாக நீங்கள் அதை எங்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். சாயங்காலம் என்று சொன்னால் 5 மணிக்கு முன்பதாக, ஃப்ரைடே, கம்மிங் ஃப்ரைடே பிஃபோர் 5 நீங்கள் அனுப்பி கொடுத்தால் மாத்திரமே அதை நாங்கள் அந்த லிங்கில் போட முடியும், இல்லைன்னா முடியாது. அதற்கு பிறகு நீங்கள் வருத்தப்படுவதில் பிரயோஜனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பத்திரத்தோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்கும். நன்றி.